ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இன்னொரு புது வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் ஆளில் போட்டுக்கோங்க. லைக் பண்ணிடுங்க கைஸ். வாங்க அட்டாக்குள்ளே போகலாம். இந்த பேஸ் 17 இப்போ தான் 16 17 புஷ் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். டவுன் ஹால் அப்கிரேட் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே தான் பேஸ், பட் ஸ்கேட்டர் ஷாட் ரெண்டும் இந்த சைடு 2 o'clock சைடும் 10 o'clock சைடும் இருக்குது. ஓகே, என்ன பண்ணலான்னா 6 o'clock சைட்லேருந்து நம்ம போடலான்னு நினைக்கிறேன். 6 o'clock சைடில் ஒரு இதை விட்டுட்டு ஆர்ச்சரி குயின் இறக்கி விட்டுடலாம் ஃபனலிங்கோசரம். ஷட் போச்சுரா, கிங்கு வந்துட்டான்டா. ஐயோ சாம்படி ஸ்டார்டிங்லே. சரி, 3 o'clock சைட்லேருந்து நம்ம ராயல் சாம்பியன் விட்டு ஃபனலிங் ஆரம்பிச்சாச்சு. சிசி ட்ரூப்ஸாக வந்துடுச்சு. 2 ட்ராகனா ரைட்ரா. போட்டும் அடி வாங்கிடாதரா. போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கேட்டர் ஷாட் கிடச்சிருச்சுன்னா போதும். ஓகே தான் நினைக்கிறேன். ஸ்கேட்டர் ஷாட் கிடைச்சா போதும். கிடைக்குமா? வேல்யூ கிடைக்குமா? கிங் வேறு செத்து போயிட்டா. ஸ்கேட்டர் ஷாட் கிடைக்குமா? முடிஞ்சிச்சு கைஸ். ஒன்றுமே பண்ண முடியாதாட்டிருக்கேன். ஓரளவுக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. 29%, 32. ஓகே தான், கிரேட் வேல்யூ. 3 லட்சம் கிடைச்சா பரவாயில்ல. 3 லட்சம். ஐயோ ஓகே தான் கைஸ், பரவாயில்ல தான். வேல்யூஸ் ஓகே, பக்கா 37%. ட்ரிப்பிள் போடலாம் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இங்கே டொர்னோடோ ட்ரப்பில் மாட்டிக்கிச்சா? ஏன் போகவே மாட்டேங்குது முன்னாடி எதுவுமே? எல்லாமே அந்த இடத்துல நிற்கிது. ஃபனலிங் ஓகே. டவுனால் வாய்ப்பு இல்லையா? கிராண்ட் வார்டன் எபிலிட்டி ஸ்கேட்டர் ஷாட்டு வச்சு பெல்லாசதாட்டிருக்கு. ட்ரூப்ஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு. கேனன் டபுள் ஷாட் கேனன் போட்டு அடி தாக்கி விட்டுருச்சு. சிங்கிள் டார்கெட் இன்ஃபோனோ வேறு இருக்கா? அருமையின் உச்சகட்டம். ஷட் லேட் ஸ்பெல் கைஸ். ஸ்பெல் இந்த இடத்துல போட்டிருக்கணும், பட் ஆனால் ஸ்பெல் போடவே இல்லையே. லேட்டு. டைமிங் வேறு 23% தான் முடிய போகுது. டைம் ஃபெயிலியர் கைஸ், டைம் ஃபெயிலியர். இதுதான் கைஸ் இந்த அட்டாக்லேயே ஒரு ஒஸ்டனா இதுதான். டைம் ஃபெயிலியர் தொலைச்சிருது. 3 minutes வாய்ப்பு இல்லை கைஸ். 4 டவுனால் இருக்குது, வாய்ப்பே இல்லை. 97%. ஓகே, குட் அட்டாக் தான். வாங்க அப்படியே நெக்ஸ்ட் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ட்ரூப்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு நெக்ஸ்ட் அட்டாக்குள்ளே போகலாம். சிசி வாங்கிக்கலாம். சிசி வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் அட்டாக் போகலாம். ஓகே, போட்டாச்சு. ஓகே, ஈஸியான பேஸ் தான். அடி பிரிச்சிடலாம். 3 எழுத்து இங்கே தான் இருக்குது. எனக்கு 6 o'clock சைடில் இறக்கி விட்டாச்சு. அதே மாதிரி அந்த சைட் 3 o'clock சைட்லேருந்து இது பண்ணி விட்ருவோமா? அதே தான் 3 o'clock சைட்லேருந்து போட்டாச்சு. சேம் ஃபனலிங்க. காய்ஸ் அந்த நெருப்ப கக்கில் தான் காய்ஸ் சரியா ராவடி கட்டிகிட்ருக்கு. நெருப்ப கக்கி இது பண்ணி விட்டுருது. தலைவர் ராயல் சாம்பியன் அடி சரியான அடி வாங்கிட்டாப்புல. ஸ்கேட்டர் ஷூட் எனக்கு இது வரைக்கும் 3 லட்சம் வரைக்கும் அடிச்சிச்சுனா கூட போதும். ஓகே தான். அடி 3 லட்சம் அடின்னு அடிச்சுட்டாலே
குயின் செத்துட்டா, ராயல் சாம்பியனும் செத்து போயிடணா. அருமைடா அருமைடா, எடுறா கிங்கு, எடுறா கிங்கு. கிங்கு எடுன்ற பாரு, டவுனால் தூக்குடா. அருமை, அவ்வளோதான். நல்ல வேல்யூ, 34 வேல்யூக்கு டவுனாலே கிடச்சிருக்குன்னா அருமையான வேல்யூ தான். எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம மேலே 12 o'clock சைட்லேருந்து நம்ம இறக்கி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சைடு ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. பட் அங்கே மோனலித் இருக்குது. பட் ராங் கைஸ், தப்பாக இறக்கி விட்டோம் கைஸ். என்னடா இது, எல்லாம் சுற்றிட்டு போயிடுச்சு. நாம் நினச்சி விட்றது ஒன்று, ஆனால் நடக்கிறதே ஒன்றா இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா, இங்கே 6 o'clock to 4 o'clock, 6, 5, 4 அந்த லைனில் நம்ம இறக்கி விட்டோம்னா இப்படி உள்ளே போவோம். 4 பேஸ் இப்படி ஆப்போசிட் 9 பேஸ் சைடு போவோம் அப்படின்னு நினச்சி விட்டேன். பட் ஆனால் அது என்னடான்னா 12 o'clock 3 o'clock சைடு ஃபுல்லாக ரஷ் போயிட்டு அப்படிக்கா போயிடுச்சு. வாங்க, இன்னும் பேஸில் இருக்குது. இன்னும் பிரின்ஸ் இருக்கான் நம்மளால். எபிலிட்டி சரியான வேல்யூ. அடிக்க முடியுமா? டீம் எல்லாம் செத்து போயிடுவானுங்களா இல்லை டைம் அவுட் ஆயிருமா? என்ன கதைக்கு இருக்கான மக்கள். பட் ஆனால் டைம் அவுட்டுன்னு நினைக்கிறேன். டைம் அவுட் கைஸ். இன்னைக்கு ஃபஸ்ட் அடி, இன்னைக்கு இதே போதும். நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் கைஸ்.